பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த அருள் நாட்களின் சிறப்பான இந்த தியான நேரத்தில் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் மூலமாக இந்த அருள் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய திருவசனங்களை தியானிக்கவும், நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்கவும், இறையரசின் தகவல்களை புரிந்து கொள்ளவும், இறையரசின் பணியாளர்களாய் நம்மை தொடர்ந்து பயன்படுத்தவும் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அருள் நாட்கள், லெந்து நாட்கள், தபச நாட்கள், உபவாச நாட்கள் நம்ம ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு புதிய ஆன்மீக மாற்றத்தை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வதற்கு, அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு, ஆண்டவர் விரும்புகிற பணிகளை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஆயத்தப்படுகின்ற ஒரு காலமாக இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. இந்த தியான நேரத்துக்கு முன்பாக கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நீர் எங்கள் கொடுத்து வருகிற இந்த அருள் நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். NMSI மூலமாக இந்த தியான வேலையை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்திய நாட்டில் உம்முடைய சுதேச மிஷனரிகள் மூலமாக நீர் செய்து வருகிற சிறப்பான நற்செய்தி பணிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தலைவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பணியாளர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணித்து அறுவடை பணிகளை எங்களை ஈடுபடுத்தி உம்முடைய வருகைக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காலமாக கடவுள் எங்களுக்கு அருள் தரும்படியாய் வேண்டுகிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்கின்ற இந்த தியானம் எங்களுடைய வாழ்க்கைக்கு, இந்த அருள் நாட்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். நீர் எங்களோடு பேசும், இடைபடும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான இந்த அருள் நாட்களின் முதல் நாளில் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக நான் முதலாவதாக ஆண்டவருக்கும் நம்முடைய இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் பொது காரியதரிசி ஐயா அவர்களுக்கும், அந்த நற்செய்தி பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கூடிய தலைவர்களுக்காகவும், இன்னும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் சென்னை பேராயத்தின் சார்பிலும், ராயப்பேட்டா வெஸ்லி குருசேகரத்தின் சார்பிலும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருள் காலம் நம் ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு புதிய வசந்த காலமாக, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற காலமாக, ஆண்டவருடைய வருகைக்கான நோக்கங்களை சிந்திக்கின்ற ஒரு காலமாக இந்த காலங்கள் நமக்கு இருப்பதாக. இந்த நாளிலும் நமக்கு தியானிக்கபடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை திருமறை வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. ஆங்கிலத்திலே, blessed are the poor in spirit, for there is the kingdom of heaven என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த அருள் நாட்களின் துவக்க தியானத்தை நாம் சிந்திப்போம். கடவுள் தன்னுடைய குமாரனின் மூலமாக இந்த உலகத்தில் செய்யப்பட்ட சிறப்பான மீட்பின் பணிகள், விடுதலை பணிகளை நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். கடவுள் தன் குமாரனின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்த சிறப்பான மீட்பை நாம் அறிந்து தொடர்ந்து நாமும் அவருடைய அருளுக்குள் வாழ இந்த காலம் நமக்கு துணையாக இருப்பதாக. குறிப்பாக இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலானது யூத மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நற்செய்தி நூல். இந்த நூலிலே நாம் ஆழமாக சென்று பார்க்கும் பொழுது, இந்த மத்தேயு யார் என்று சொன்னால், அல்பேயின் குமாரனாக அவர் இருக்கிறார். அவர் ஆயத்துறையில பணிபுரிந்து வந்தார். இவர் ஒரு கடவுளுடைய மனிதனாக அழைக்கப்பட்ட பிறகு இவர் தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவுடைய அடிச்சுவட்டிலே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிறார். அவர் இந்த நாளில் இந்த சிந்தனையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் என்னவென்று சொன்னால், மத்தேயு என்று சொன்னால் கடவுளுடைய ஈவு, கர்த்தர் ஈவு, காட்ஸ் கிஃப்ட் என்று அர்த்தம். ஆகவே யூத மக்களை சார்ந்த அவர், யூத மக்களுக்காக அவர் கடவுளுடைய அரசுக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு
சிறப்பான ஒரு அருளுரையை இயேசுவினுடைய வழியாக இங்கே நமக்கு பகிர்ந்தளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் மலை மீது அவர் பேசின இந்த அருளுரையானது மத்திய எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7வது அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களிலும் இது சிறப்பாக இருக்கிறது. இந்த அருளுரையானது ஒரு மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருளுரையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது அமர்ந்து திரளான மக்களுக்கு ஆற்றுகின்ற முதல் அருளுரை இந்த அருளுரை. ஆகவே இதன் வழியாக கடவுள் தன் குமாரனின் மூலமாக திரளான மக்கள் இயேசுவை நாடி தேடி வந்து அவருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முதல் வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற அழுத்தத்தை கொடுக்கிறார். இதே மலையின் மீது மோசே அவர்கள் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு அவளுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த, தூய்மைப்படுத்த அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட செய்தியின் வழியாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே மலை செய்தியானது விடுதலை செய்தி, விண்ணரசின் செய்தி, விண் வாழ்வுக்கான செய்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவானவரும் இந்த 3 அதிகாரத்திலும் இவ்விதமாக விண்ணரசின் செய்தியை உலகத்தில் வாழ்கிற விழுந்து போன மக்களுக்கு, வாழ்வற்ற மக்களுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மீது இந்த அருளுரை ஆற்றுகிறார் என்று சொன்னால், இந்த மலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பாலஸ்தீன தேசத்திலே, அந்த இஸ்ரேல் நாட்டிலே அநேகமாக மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் கலிலேயா அருகில் இந்த மலையானது இருக்கிறது. இந்த மலை மீது ஆண்டவர் இயேசு அமர்ந்து கொண்டு தன்னுடைய அடியவர்களை பார்த்து பேசுகிற ஒரு திரளான மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருளுரை. முதலாவதாக இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அழுத்தம் எது என்று சொன்னால், ஆவியில் எளிமை, புவர் இன் ஸ்பிரிட். ஆவியில் எளிமை என்ற ஒரு அழுத்தத்தை அந்த வார்த்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவர் இயல்பாகவே தாழ்மையான மனநிலையோடு இருக்கிற ஒரு வாழ்வு அல்ல. சாதாரணமாகவே ஒரு ஹம்பிள்னஸ், தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தாழ்மையான மனநிலையை தாமாகவே மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் தான் இதை இயேசுவானவர் அழுத்தம் கொடுக்கிறார். இந்த தாழ்மை என்ற நிலை, உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தாழ்மையை தானாகவே வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை தான் கடவுள் தன் குமாரனின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏன் என்று சொன்னால், என்னுடைய நிலை உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த உயர்ந்த நிலையிலே நான் கடவுளுடைய வாழ்வை பெற முடியாது. ஆகவே என்னை மாற்றிக்கொண்டு என்னை திருத்தி கொண்டால் தான் இந்த இறைவனுடைய அருளை பெற முடியும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இருக்கிற ஒரு நிலைதான் இந்த தாழ்மையான ஒரு நிலை. ஆகவே இந்த ஆவிக்குரிய ஆன்மீக காரியத்தை இந்த அருள் நாட்களில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த அருள் நாட்களில் எனக்குள் இருக்கின்ற மேட்டுமையான, பெருமையான, உயர்வான எண்ணங்களை எல்லாம் மாற்றி, கிறிஸ்து இயேசுவானவர் எவ்விதமாக உலகத்தில் வாழ்ந்து வந்த பொழுது எவ்விதமாக அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் மனிதனாக வாழ்ந்தார், அதுபோல அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளப்பட்டக்கூடிய நாம் கூட இந்த நிலையிலே நம்மை மாற்றிக்கொள்ள இந்த காலம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. ஏனென்றால் வாழ்வில் விளிம்பின் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், வாழ்விழந்திருக்கக்கூடிய மக்கள் இவருடைய வாழ்வை தேடி ஓடி வருகின்ற பொழுது, இவர்கள் எல்லாம் திரளான மக்கள் வந்து அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னால், இயேசுடைய அருள், கடவுளுடைய அருளை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாழ்வுக்கு ஏங்கி பொருளாதாரத்தில் பல நிலைகளில் பலகீனத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை தேடி வரும் பொழுது, இயேசு அங்க கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தை, உங்களுக்கு ஆசீர்வாதம், பாக்கியம் உங்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். ஆகவே உங்களை நீங்கள் முழுமையாக மாற்றி திரித்துக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமல்ல, உயர்வின் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, நீங்களும் ஆவியில் எளிமை. ஏனென்றால் யூதர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி, நாங்கள் தான் கடவுளுக்கு உரியவர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்றெல்லாம் அவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வை அவர் சீர்தூக்கி பார்த்து அவரோடு இணைந்து வாழும்படியான ஒரு நிலையை காட்டுகிறார். பொருளாதார உயர்வு மட்டுமல்ல, சமுதாயத்தில் தள்ளப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலையையும் அவர் அங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சீஷர்களை பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், கடவுளுடைய அரசு உங்களுடையது என்று அங்கு இயேசுவானவர் அங்கு சொல்லுவதை இந்த லூக்கா நற்செய்தியாளர் அங்கு விளக்குகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆவில் எளிமை என்று சொல்லும் பொழுது முழுமையாக
அந்த தாழ்மை, அந்த எளிமையை தேடி நாடி பெற்றுக்கொள்கிற அனுபவமே இந்த அருள் நாட்கள் நமக்கு கொடுக்கிறது. இறை அரசு உங்களுடையது. Yours is the kingdom of God என்று அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆவியில் எளிமை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய அரசு உங்களுக்கு சொந்தமாக வருகிறது. கடவுள் என்ற ஒரு நிலைமை பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார் என்ற ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் என்பது என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அங்கு ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார் என்று சொன்னால் சமத்துவம், சமாதானம், அன்பு, இரக்கம், இப்படிப்பட்ட நிலைகள் குவிக்கப்பட்ட ஒரு இடம் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளம். ஆகவே இப்படிப்பட்ட தாழ்மையாக வாழ்கிற இடத்தில் கடவுள் அங்கு மையம் கொண்டிருக்கிறார், அங்கு வாழ்கிறார், அங்கு இருக்கிறார் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட மக்கள் முதலாவது கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். எப்பொழுது நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது உயர்த்தப்படும். அவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். ஆகவே நாம் எப்பொழுது எளிமையாக நம்மை மாற்றுகிறோமோ அப்பொழுதே கடவுள் நம்மோடு வந்து விடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த காலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே கடவுளுடைய அரசை, கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி ஓடி நாடி அதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அருள் காலம். மூன்றாவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், the blessed people, one who blessed, beatitudes என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 9 இடங்களிலே இந்த பாக்கிய வசனங்கள், பாக்கியவான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பாக்கியம் என்று சொல்லும் பொழுது பேறு பெற்றவர்கள், அதிர்ஷ்டசாலிகள், செல்வந்தவர்கள், புண்ணியம் பெற்றவர்கள் என்றெல்லாம் இதிலே சொல்லப்படுகிறது. யார் இந்த பாக்கியவான்கள் என்ற அழகாக இந்த 9 பாக்கியங்களும் பட்டியலிட்டு காட்டும் பொழுது the blessed one, the prosperity என்ற வார்த்தைகள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், நிந்தையின் தீமையும் பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அருள் நாட்களில் நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பேறு பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வு தொடர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஆவில் எளிமை, தாழ்மை, இப்படிப்பட்ட பண்புகள் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில அது தரித்து கொள்ளும் பொழுது இறை அரசு நமக்கு சொந்தமாகிறது. இந்த உலக வாழ்க்கையில உன்னத வாழ்க்கையிலும் நாம் பாக்கியவான்களாக வாழ இந்த அருள்காலம் நமக்கு துணை செய்யும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த சிறப்பான திருப்பணியாகிய இந்த இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் மூலமாக நடைபெறுகிற ஊழியத்தின் வழியாக இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வை நாம் அடையாளப்படுத்தி கொண்டு அவருடைய வாழ்வில் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய ஜெபத்தையும் கொடுத்து தாங்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள தந்தையே, நாங்களும் இந்த அருள் நாட்களில் எளிமையாக, ஆவியில் எளிமை உள்ள மக்களாக எங்களை தாழ்த்தி, எங்களை வருத்தி, ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு காலமாக இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறேன். கேட்டவர்களின் வாழ்க்கையில் செயல்படுத்த அருள் தார். தொடர்ந்து NMS ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதனுடைய ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவர் நற்செய்தி பணியாளர்களுக்காக, இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் பொது காரியதர்சிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த திருப்பணி இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்ய அருள் தாரும். அனைத்து தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருள் ஆசீர்வாதம் இந்த தியானத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தந்து அனைவருக்கும் நிறைவான அருள் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் சிலுவையிலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய வழி நடத்தும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.